நான் ஒரு ஃபிஷ் பவுல் வச்சுருக்கேன். அதில் 6 கப்பி ஃபிஷ்ஷை வளர்க்குறேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த நாள் ஃபிஷ் ஃபுட் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி 4 பெலட்டை போட்டு அதுக்கு மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபிஷ்ஷஸால் அந்த ஃபுட்டை சாப்பிடவே முடியல. நீ ஃபிஷ் ஃபுட் சைஸை ஒழுங்காக பார்த்து வாங்கியிருக்க மாட்டீங்க என்னென்னு சொல்கிறீங்க? ருக்கோஜுரோ சபர்கரோ ஃபிஷ் வாங்கின அன்றைக்கே கப்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு அவரும் உடனே இந்தாப்பா மைக்ரோ பல்லெட்டு ஃபிஷ் வாய் சைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஆஹா, இந்த மேட்ரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பாருங்கள். ஒரே ஒரு பெலட்டை சாப்பிட்றதுக்கு 10 தடவை அதை விட்டு விட்டு கொறிச்சு அவ்வளோ தடவை பிச்சு சாப்பிடுது. அதுவும் ஒரு பெலட்டா 6 மீன் 10 தடவை பிச்சு சாப்பிடுது. என்னது இது? உருளைச்சாறு? உருண்டையா? ஏய், இது கவளம்டா. ஸ்ரீரங்க கோயில் யானை வாயில வைக்கிறதா இது? அட பாவிகளா, குளோபல் சைஸ்ல தின்னுகிட்டு இருக்கீங்களா? இதுவுமே அதே மாதிரி இன்னொரு வீடியோ. ஒரே பெல்லட்டை 10 தடவை பிச்சு சாப்பிட்றதுனால நான் கடைக்காரர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கேட்டேன். ஆனால் அவரே அப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணுறாரு. சின்ஸ் அது தண்ணியில் ஊற வச்சு அப்பப்போ கொறிச்சு சாப்பிட்றதுனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது சாப்பிடுது அப்படின்றதுனால நீ இதே கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டாரு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.